சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் முன்னந்திருவாய் மொழிப்பொள்ளை தாமுபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தின மாலை தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். சரணம். இந்த உபதேச ரத்ன மாலை அப்படிங்கிற ஒரு மாலை, பல மணிகளால் கோர்க்கப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு மாலை. இந்த மாலையை அமைச்சு இது யார் கழுத்துக்கு சாத்த போறார் அப்படின்னா, கோவிலில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ரங்கநாதருக்கா அல்லது உற்சவரான நம்பெருமாளுக்கானா? ரெண்டு பேருக்குமே இல்லை. இது ராமானுஜருடைய கழுத்தில் சாத்தறதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி ஒரு ரத்தன மாலையான பாசுரங்களை பாமாலையை இவர் ஆச்சரியமாக அமைச்சார். ஏன்னா இவருக்கு பிராபியம் பிராபகம், அடைய வேண்டிய லட்சியம் அடைவிப்பவர் எல்லாமே ராமானுஜரா போயிட்டதுனால அந்த ராமானுஜருடையதான திருக்கழுத்தில் விளங்கும்படிக்கு ஒரு அழகான மாலை இது. அதில் ஆரம்பத்திலேருந்து ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண தினங்கள் அதனுடைய பெருமைகளையோ, அவாவா அருளிச் செயல்கள் என்னென்னவோ அதனுடைய விசேஷங்களோ, அவாவா அவதாரம் பண்ண அந்த திவ்ய தேசம் அல்லது க்ஷேத்திரத்தினுடையதான பெருமைகளையோ இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த ஆச்சாரியர்கள் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணாலோ அந்த வியாக்கியான சங்கையோட அந்த எண்ணிக்கையோட வரிசையாக கிரமேண சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறமா அதுலேருந்து எப்படி இவருக்கு அந்த வியாக்கியானத்தில் ஈடு வியாக்கியானம் இவர் கைக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லி அதோடு நிற்காத அதுக்கு அடுத்தது இவர் இந்த பூர்வாச்சாரியர்கள் பண்ணியதான ரகசிய கிரந்தங்கள் விஷயமும் சொல்லணும். அந்த ரகசிய கிரந்தங்களுக்கு பிரதானமானவர் பிள்ளைலோகாச்சாரியர். அந்த பிள்ளைலோகாச்சாரியருக்கு எப்படி அந்த திருநாமம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்ல ஆசைப்பட்டு முதல்ல நம்பிள்ளைக்கு தான் இந்த பேர் இருந்தது, லோகாச்சாரியர்ன்ற பேர். லோககுரு, லோகாச்சாரியர், உலகாசிரியன் அப்படின்லாம் அவருக்கு தான் பேர் இருந்தது. அவருக்கு எப்படி நம்பிள்ளைக்கு அந்த திருநாமம் வந்தது, அந்த திருநாமம் எப்படி பிள்ளை லோகாச்சாரியருக்கு வந்தது, இது அத்தனையும் முன்னாடி வரைக்கும் சொல்லின்னு வந்துட்டார். நம்பிள்ளையுடைய சிஷ்யர் வடக்கு திருமதி பிள்ளையுடைய குமாரர் தான் இந்த பிள்ளை லோகாச்சாரியர். இந்த பிள்ளை லோகாச்சாரியர் ஒரே ஒரு ரகசிய நூல் எழுதலை, அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களை பண்ணியிருக்கார். 18 ரகசிய கிரந்தங்கள். எப்படி வியாசாச்சாரியர் 18 புராணங்களை அருளி செய்தாரோ அது மாதிரி இவர் 18 ரகசிய கிரந்தங்களை அருளி செய்தார். அதில் எல்லாத்துலேயும் வச்சு ரொம்ப வசத்தியானது ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு. இவர் ஒரு மாலை உபதேச ரத்தின மாலை அப்படின்னு இவர் ஒன்று பண்ணார்னா, இதுக்கு முன்னாடி பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம், அது ஒரு பூஷணமாக, வச்சன பூஷணமாக, வாக்காகிய பூஷணம், வாக்பூஷணம் அப்படின்னு சொல்லும்படிக்கு அதில் பிராட்டியுடைய வைபவம் பறக்க சொல்றது ஆரம்பிக்க சேவா இருக்கிறதுனால ஸ்ரீ சேர்த்துட்டு ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டதே. அந்த ஸ்ரீவச்சன பூஷண கிரந்தத்தினுடையதான அந்த ரகசிய கிரந்தத்தினுடையதான பிராமுக்கியத்தையும் பிராதானியத்தையும் அதை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த 53வது பாசுரத்தை
இதுலேருந்து வரிசையாக 5-6 பாசுரங்கள் சொல்ல போகிறார் ஸ்ரீவச்சன பூஷணத்தை பற்றியே. அதனுடைய பெருமையை சொல்ல போகிறார். அதில் முதல்ல ஆரம்பம், அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும் உன்னில் திகழ் வசன பூஷணத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழல இவ்வார்த்தை மெய்யிப்போது. இவருக்கு பேரே பொய்யில்லாத மணவாள மாமுனின்னு பேர். அதில் புகழல இவ்வார்த்தை மெய்யிப்போது சத்தியமா சொல்றேன் அப்படின்னு வார்த்தையில் மெய்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றார். சத்தியமா சொல்றேன். அப்போ அது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவச்சன பூஷணம் தான் 18 ரகசிய கிரந்தங்களையும் வச்சு உத்கிருஷ்டமான ஒரு கிரந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் இது சும்மா பிராசங்கிகமாக புகழறது பிரசம்சா பண்ணுறதுன்னு வா. ஒரு கிரந்தத்தையோ ஒருத்தரையோ கிரந்தகர்த்தாவையோ புகழ்ந்து சொல்கிறது, போற்றி பாடுறது அப்படிங்கிறது மாதிரி இல்லை. அதான் புகழலை வார்த்தை மெய் இப்போதுன்னு இந்த பாசுரத்தை சொல்கிறார். அப்பேற்பட்ட விசேஷமாக இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை கொண்டாடுறார் அப்படின்னு தெரியுது. இதுக்கு சுவாமி பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியான அருளி செய்ய அவதாரிகளை சொல்கிறார். 53ஆம் பாட்டு இப்பிரபந்த ஆரம்பத்திலே தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி என்றும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி என்றும் ஏதத் விவரணமான ஆழ்வார்கள் ஏற்றம் என்கிற பாட்டிலே அவர்கள் செய்த வியாக்கைகள் உள்ளதெல்லாம் என்றும் அருளி செய்தவற்றில் சேஷமானதான பிள்ளைலோகாச்சாரியருடைய வைபவத்தையும் அவராலே அருளி செய்யப்பட்டதாய் பகுலபூஷண சாஸ்திரசாரம் என்றும் சாங்காகில திராவிட சம்ஸ்கிருத ரூப வேதா சாரார்த்த சங்கிரகம் என்றும் சொல்லுகிறபடியே திருவாய் மொழியினுடையவும் மற்ற அருளி செயலுடையவும் அர்த்தத்தை பிரதிபாதிக்குமதாய் பூர்வோக்தமான அருளி செயல்களின் வியாக்கியான அர்த்தங்களையும் பொதிந்து கொண்டிருப்பதாய் அதுதான் பகவத் அபிப்பிராயம் என்னும் அது தோற்ற பகவத் அவதார விசேஷமான அவராலே அருளி செய்யப்பட்டதுமாய் சக்கிரமமாக துவயார்த்த பிரதிபாதகமாய் சரமபர்வ நிஷ்டையை முடிவாம்படியத்தை முடி போலே உடையதுமாய் அத்தாலே அசதிருசமாயிருப்பதான ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய வைபவத்தையும் பகுமுகமாக அருளி செய்வாரான இவர் இப்பாட்டில் இப்படி லோகாச்சாரியர் என்று லோக பிரசித்தரான இவர் லோகோ ஜீவனார்த்தமாக தம்முடைய கிருபையாலே செய்தருளின ரகசிய பிரபந்தங்களுக்காட்டில் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கொண்டான சீர்மே அருளி செய்கிறார் அப்படின்னு விஸ்தாரமாகவும் அழகான இந்த அவதாரிகையை காட்டுறார். இந்த உபதேசரத்னமாலை ஆரம்பத்திலேயே தாழ்வாதுமில் குறவர் அப்படின்னா எந்த விதமான தாழ்வும் இல்லாத ஒவ்வொரு குறவர்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே குருமார்கள், ஆச்சாரியர்கள், குரு பரம்பரையில் வந்து ஆச்சாரியர்கள் எல்லாருமே எந்தவித குறையும் இல்லாதவர்கள், தாழ்வும் இல்லாதவர்கள், உத்கிருஷ்டமானவர்கள், அகிலகேய பிரத்யநீகமான சமஸ்த கல்யாண குண சம்பன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் உரைத்தவைகள் அப்படிங்கிறதுனாலேயே பூர்வாச்சாரியர்கள்லாம் பண்ணின சகல கிரந்தங்களுமே உத்கிருஷ்டமானது. ஏன்னா ஆச்சாரியர்களும் உத்கிருஷ்டமானவா, பூர்வாச்சாரியர்களும். அவளால் அருளி செய்யப்பட்டதான கிரந்தங்கள், அது வியாக்கியான கிரந்தமாக இருக்கட்டும், பாசுரங்களாக இருக்கட்டும், அல்லது ஸ்வகிருதமான கிரந்தங்கள், சம்ஸ்கிருத கிரந்தங்களாக இருக்கட்டும், ஸ்தோத்திர பாடங்களாக கூட இருக்கட்டும், எப்படி பண்ணியிருந்தாலும் சர்வோத்கிருஷ்டமாக தான் இருக்கு எல்லாமே. அதனாலேயே ஆழ்வார்கள் ஏற்றம் அருளிச்செயல் ஏற்றம் அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்த வியாக்கைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்த்து அப்படின்னு சொல்லும்படியா அவள் பண்ணின வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படின்னு வியாக்கியானங்கள் என்னென்ன அந்த அருளி செயல்களாகிய திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்பட்டதோ, யார் யார் அதை பண்ணாலோ அதெல்லாம் விசேஷமாக சொல்லின்னு வந்துட்டார். ஆனால் இதில் பாக்கி எதிரான ரகசிய கிரந்தங்கள் பாக்கி, அதுலேயும் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த ரகசிய கிரந்தத்தை சொல்லணும். சேஷமானதான பிள்ளைலோகாச்சாரியருடைய வைபவத்தையும் அவருடைய வைபவம் என்ன அப்படிங்கிறதையும் இருக்கட்டும். அதோடு இல்லாத அவராலே அருளி செய்யப்பட்டதாய் பகுலபூஷண சாஸ்திரசாரம் என்றும் சகல சாங்காகில திராவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரகம் என்றும் சொல்லுகிறபடியே திருவாய்மொழியுடையும் மற்ற அருளி செயலுடையவும் அர்த்தத்தை பிரதிபாதிக்குமதாய் இதில் என்ன சொல்கிறாருன்னா, பகுலபூஷண சாஸ்திர சாரம் அப்படின்னா பகுலபூஷணர்ன்றது நம்மாழ்வாருக்கு பேர். அவருடைய சாஸ்திரம் திருவாய்மொழி,
அந்த திருவாய்மொழி முதலிய பிரபந்தங்களுடைய சாரம் தான் ஸ்ரீவச்சன பூஷணம். இப்போ சொல்ல போற இந்த ரகசிய கிரந்தம். அது மட்டும் இல்லை, சாங்காக்கில திராவிட அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். திராவிட உபனிஷத் அப்படிங்கிறது சாட்சாத்தா திருவாய்மொழி. அதுக்கு அங்கங்கள் பிரத்யங்கங்கள் அப்படின்னு தனித்தனியாக உபாங்கங்கள் அப்படின்னு சொல்லும்படிக்கு, அதாவது தர்மசாஸ்திர விஷயமா இருக்கட்டும், அல்லது பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா போன்ற வேதாந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதிகாச புராணங்களாக இருக்கட்டும், சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருப்தம் சந்தசு ஜோதிஷம்ன்ற 6 சாஸ்திரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அங்கங்கள் உபாங்கங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அத்தனையும் அத்தனை பிரபந்தம். இந்த திருவாய்மொழியை தவிர மிச்சம் 3000 பாசுரம் இருக்கே, அதெல்லாம் அங்க உபாங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வேதத்துக்கு எப்படி உண்டோ அது மாதிரி தமிழ் வேதத்துக்கும் உண்டு. அதனால இங்கே சொல்ற சாங்காகில திராவிட ச அங்க அகில திராவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரகம் அப்படிங்கிறதுனால சம்ஸ்கிருத ரூபமான வேதத்தினுடைய சார சங்கிரகமாக இருக்கிறது தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். அதனுடைய சார சங்கிரகம் தான் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறார். திருவாய்மொழியினுடையவும் மற்ற அருளிச் செயல்களுடையவும் அர்த்தத்தை பிரதிபாதிக்குமதாய் பூர்வோக்தமான அருளிச் செயல்களின் வியாக்கியான அர்த்தங்களையும் பொதிந்து கொண்டிருப்பதாய் பிரபந்தங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இதிகாச புராணங்களும் இருக்கு. அதோட இல்லாத பூர்வமும் மீமாம்சா உத்தர மீமாம்சாவும் இருக்கு. 6 அங்கங்களும் இது உள்ளடக்கம். சாட்சாத் வேதமும் இது உள்ளடக்கம். இதுக்கெல்லாம் மேல திவ்ய பிரபந்தத்தினுடைய வியாக்கியான அர்த்தங்களும் இதுல பொதிஞ்சு கிடக்கு. அப்போ இது சகல சாஸ்திரார்த்த சாரம். மொத்தமா சொல்ல போனா உபய வேதாந்த சாரம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்பேற்பட்டதான அர்த்தத்தை பிரதிபாதிக்குமதாய் பூர்வோக்தமான அருளிச்செயல்களின் வியாக்கியான அர்த்தங்களையும் பொதிந்து கொண்டிருப்பதாய் அதுதான் பகவத் அபிப்பிராயம். இந்த சாஸ்திரம் பகவானுக்கு பூர்ணமான சம்மதம். பகவத் அபிப்பிராயம் தான் ஸ்ரீவச்சன பூஷணம். பூரா பிள்ளைலோகாச்சாரியர் அருளிச்சிருக்கார். அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா, அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை அருளி செய்ததான பிள்ளைலோகாச்சாரியரே காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய அவதாரம்னு முன்னாடியே நம்ம கேட்டோம். அதனால சொல்றார், என்னுமது தோற்ற பகவத் அவதார விசேஷமான அவராலே அருளி செய்யப்பட்டதுமாய். அவராலேன்றது பிள்ளைலோகாச்சாரியரால. அவர் பகவத் அவதாரம்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் தேவப்பெருமாளுடைய திரு அவதாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே கேட்டதுபடி சக்கிரமமாக துவயார்த்த பிரதிபாதகமாய் ஆரம்பத்தில் துவயத்தினுடையதான அர்த்த விசேஷங்கள் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேன்னு ஆரம்பிக்கிறதான இந்த துவயமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான், அதுக்காக துவயமந்திரத்தில் முதல்ல வரக்கூடிய ஸ்ரீ சப்தம் இருக்கே, அதுதான் பிராட்டி சிறை இருந்தால் ஏற்றத்தை சொல்ல வந்தது ஸ்ரீ ராமாயணம்னு சொல்லி புருஷகார வைபவம் அப்படின்னு பிராட்டியுடைய வைபவத்தை முதல்ல சொல்லிட்டு வந்து, அப்புறம் நாராயண சரணோ சரணம் பிரபத்திக்கு வேண்டியதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்து, இத்தனையும் ஆரம்பப்படி தானே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பெருமாட்டியும் தாயாட்டியும் பண்ற கைங்கரிய பக்திகள்லாம் பிராரம்பம் தான். அதனுடைய பராகாஷ்டையா எல்லையா இருக்கிறது எதுனா ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டை அப்படிங்கிறதா இருக்கிறதுனால அது எல்லையா இருக்கிறதுனால சரமோபாயம் சரமபர்வ நிஷ்டைன்னு சொல்றோமே, அதுல கொண்டு வந்து முடிக்கிறார். ஆச்சாரிய வைபவத்துல கொண்டு வந்து முடிக்கிறார். முதல்ல புருஷகார வைபவத்துல ஆரம்பிச்சு, அதாவது பிராட்டி தாயாருடையதான வைபவத்துல ஆரம்பிச்சு ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஆச்சாரிய வைபவத்தில் கொண்டு வந்து முடிக்கிறதா இருக்கிறதுனால அதை அப்படியே சொல்றாரு. துவய அர்த்த விசேஷம் துவயார்த்த பிரதிபாதகமாய் சர்ம பர்வ நிஷ்டையை முடிவாம்படி. அப்போ திருவடி எது அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படின்னு திருவடியில் ஆரம்பிச்சு முடிவு எதிரானா ஆச்சாரியன் தான் முடிவு. என்னால் முடிவாக அந்த சொல்றார். அப்போ அதுதான் முக்கியம்னு அர்த்தம். திருமுடி முக்கியமாக சொல்றது. அப்போ அடியில் ஆரம்பிக்கிறது பெருமாள் பக்தி, முடியறது சரம பர்வ நிஷ்டை அப்படிங்கிறதுனால அதை முடி போலே உடையதுமாய் அந்த சரமபர்வ நிஷ்டை ஆகிய குரு பக்தியான அந்த ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டை இருக்கு பாருங்கோ, அதுதான் முடி போலே. அத்தாலே அசதிர்சமாய் இருப்பதான அதுக்கு சமம் அதுவே அப்படின்னு சொல்லலாம்படியா, அதுக்கு சமமாக எதையுமே சொல்ல முடியாத அளவில் சகல சாஸ்திரங்கள்லையும் உத்கிருஷ்டதமமாக இருக்கக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய வைபவத்தையும் பகுமுகமாக அருளி செய்வாரான இவர். அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடையதான வைபவம் பெருமைகளெல்லாம் பகுமுகமாக பகுரூபமாக சொல்லணும்னு ஆசைப்பட்ட சுவாமி மணவாள மாமுனிகள் அது என்ன பண்ணுறான்னா, இப்பாட்டில் இப்படி லோகாச்சாரியர் என்று லோக பிரசித்தரான இவர் லோகோஜீவனார்த்தமாக தம்முடைய கிருபையாலே செய்துள்ள ரகசிய பிரபந்தங்களின் காட்டில் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்குண்டான சீமையை அருளி செய்கிறார். அப்படியே ஸ்ரீவச்சன பூஷணத்தை பகுமுகமாக பல விதத்தில் அதனுடைய பெருமைகளை சொல்ல வந்த மணவாள மாமுனிகள்
அதில் ஆரம்பம் முதல் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அருளி செய்த பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த பல ரகசிய கிரந்தங்கள் இருந்தாலும் அது எல்லாத்த காட்டிலும் உத்கிருஷ்டமானது, உயர்ந்ததானது இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் தான் அப்படின்னு இதனுடைய பெருமையை இந்த பாசுரத்தில் சொல்கிறார் அப்படின்னு அவதாரி, அற்புதமான அவதாரியை வைக்கிறார் சுவாமி பிள்ளை லோகஞ்சியர். இதில் பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறார். அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் என்று தஸ்ய நாம மகத் யசா அப்படின்னு வேதமே சொல்றது போல அவனுடைய நாமம் அவ்வளவு புகழ் உடையது அப்படிங்கிறது போல அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன். அந்த லோகாச்சாரியன்ற பேரே மகத் யசஸான பேர். தஸ்ய நாம மகத் யசஹான்னு சொல்லும்படியா என்கிறபடியே திருநாமம் அடியாக வந்ததாயிருப்பதான எண்ணிறந்த யசஸை உடையராய். இந்த திருநாமத்தினாலேயே அவருடைய பெருமை தெரியுது, உத்கிருஷ்டம். ஏன்னா அந்த திருநாமம் நம்பிள்ளையுடைய திருநாமம் இல்லையா, அந்த பேரினாலேயே இவருடையதான யசஸ், கீர்த்தி, புகழ் தெரியுது. முடும்பை இறைவன் என்னும்படி முடும்பை என்னும் மாநகரத்துக்கு நிர்வாகரான லோகாச்சாரியர். முடும்பைங்கிறது ஊர் பேர். அந்த ஊர் பேரை சொல்லி அதனுடைய அண்ணல், அதனுடைய இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஊருக்கே நிர்வாகன். எப்படி வில்லிபுத்தூர் விட்டு சுத்தன் அப்படின்னு வில்லி புதுவை நகரம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அந்த நகரம் அதனுடைய கோன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பெரியாழ்வாரை எப்படி குறிக்குமோ அது மாதிரி முடும்பை இறைவன் அல்லது முடும்பை அண்ணல் அப்படின்னு சொல்லியாச்சுனால இந்த முடும்பைக்கே நிர்வாகக்கர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட லோகாச்சாரியர் அல்லது அன்றிக்கே முடும்பை உலகாசிரியனான அண்ணல் எண்ணுதல். முடும்பையில் இருக்கக்கூடிய அண்ணல், முடும்பை உலகாசிரியனான, அதாவது பிள்ளை லோகாச்சாரியரான அண்ணல். அவர் அந்த ஊருக்கு மட்டும் நிர்வாகக்கர் இல்லை, அண்ணான்னா நிர்வாகம் பண்ணுறவர், கட்டி ஆள்றவன் அர்த்தம். யாரடானா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் பூரத்தையும் கட்டி ஆளக்கூடியவர் இந்த பிள்ளை லோகாச்சாரியர், அல்லது சகல சாஸ்திரார்த்தங்களையும் கட்டி நிர்வாகம் பண்ணக்கூடியவர். அப்போ இவர் இட்ட வழக்காருக்கு சகல சாஸ்திரார்த்தமும், இவர் எதை பேசினாரோ அதுதான் சகல சாஸ்திரார்த்த சாரதமம் அப்படிங்கிற அளவுக்கு உடையவராக்கத்தால உலகாசிரியனான அண்ணல் எண்ணுதல். இங்கே முடும்பை அப்படிங்கிறது குடியினுடைய பேர். எப்படி வேயர் தங்கள் குலத்துதித்த விஷ்ணு சித்தன் அப்படின்னா வேயர் குலம் அப்படின்னு சொன்னால் மூங்கில் குலம்னு பேர். அதில் தானே வந்தவர் மூங்கில் குடி அமுதன், பின்னாடி அமுதனார் வந்தார். அது யாருடைய பரம்பரைனா பெரியாழ்வாருடைய நேர் பரம்பரையில் வந்தவர் தான் திருவரங்கத்து அமுதனார். அவர் தான் ராமானுஜ நூற்றந்தாதி அருளி செய்தார் இல்லையா. அவளுக்கெல்லாம் முடும்பை, அவளுக்கெல்லாம் வேயர் குடி, மூங்கில் குடி அப்படின்னு பேர் இல்லையா. அது மாதிரி இங்கே முடும்பை அப்படிங்கிறது குடிப்பேர். ஆனால் முடும்பை குடிப்பேர் அப்படின்னு சொல்கிறார். கீழே ஈ உண்ணி மாதவர் என்றா போலே இவரையும், இங்கே ஈ உண்ணி அப்படிங்கிறது கிராமத்து பேர் வச்சுட்டு ஈ உண்ணி மாதவர் அப்படின்னா போல இங்கே முடும்பை அண்ணல் அப்படின்னு சொல்லத்தாலேயே இவருடைய குடி பெயர் தெரிகிறது. முடும்பை உலகாசிரியன் என்கிறது ஞானாதிகருடைய சம்பந்தம் உள்ளது அடங்கலும் அடிக்கழஞ்சி பெற்றிருக்கும் இரே. இவருடைய சம்பந்தம் எதுக்கெல்லாம் இருக்கோ அது அத்தனையுமே பெருமை வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா இவர் அப்பேற்பட்ட மகாத்மாவாக இருக்கிறதுனால இவரோட சம்பந்தப்பட்டது எல்லாமே பெருமை வாய்ந்தது. அதனால இந்த முடும்பை குடியே பெருமை வாய்ந்ததாகிடுது அப்படிங்கிறத இங்கே காட்டுறார். உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலையாவையிலும் இவர் அபேட்சா நிரபேட்சமாக தம்முடைய அகேதுகமான கிருபையாலே யாய்த்து அசேஷ திவ்ய பிரபந்தைகளும் அருளை செய்தது அப்படிங்கிறார். உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலையாவையிலும் அவர் பண்ணதான 18 ரகசிய கிரந்தங்கள் அதில் எல்லாத்திலையும் வச்சு அப்படிங்கிறார். இவர் அபேட்சா நிரபேட்சமாக யாராவது ஒருத்தர் விரும்பி அதுக்காக இந்த கிரந்தத்தை அருளை செய்தார்னு இல்லாத, யார் விரும்புகிறாளோ விரும்பலையோ ஆனால் நம்ம செஞ்சு வைப்போம் அப்படிங்கிறதுனால கிருபையினால, காரணமற்ற கிருபையினால பண்ணக்கூடியதான ஒரு விசேஷ கடாட்சத்தினால வந்ததான இந்த 18 ரகசிய கிரந்தங்களும் தம்முடைய ஹேது அற்றதான காரணமற்றதான கிருபையாலே ஆய்த்து அசேஷ திவ்ய பிரபந்தங்களையும் அருளிச்சது. இங்கே திவ்ய பிரபந்தம்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்ல இவர் அருளி செய்த பிரபந்தங்கள், அதாவது அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களை சொல்கிறார். அண்ணலான முறையாலேயிரே இவற்றை இன்னருளாலே செய்து போந்தது அப்படிங்கிறார். இவர் எல்லாருக்கும் அண்ணாவா நிர்வாகரா போயிட்டதுனால அப்போ நிர்வாகம் பண்ணுறவா பரம கிருபையோட ஜனங்களை வாழ்விக்கணுமா இருக்கிறதுனால இதெல்லாம் அருளி செய்தார் அப்படிங்கிறார். அவைதான் அநேகங்களாகையாலே யாவை என்னும் இத்தனை.
யாவையிலும்னா அவர் பண்ணினது 18 ரகசியம் இருக்கு, 1 2 இல்லை. அந்த யாவையிலும் என்றதுக்கு இப்படி அருளி செய்த அசேஷ ரகசிய கிரந்தங்களிலும் வைத்து கொண்டு ஒரு ரகசியத்துக்கும் 18 ரகசிய கிரந்தங்கள் அருளி செய்திருந்தாலும் அத்தனையிலையும் வச்சு ஒரே ஒரு ரகசிய கிரந்தம், அதை உன்னில்னு சொன்னால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல. 18 ரகசிய கிரந்தங்களையும் பதம் பதமாக வச்சு அலசி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்லைன்றார். நன்றாக ஆராய்ந்து நிரூபிக்கல் கடைசியில் எதுக்கு நிகர் கிடையாது அப்படின்னா ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு நிகர் அவர் பண்ண மிச்ச 17 ரகசிய கிரந்தமும் ஒப்பாகாதான். அப்போ எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது ஸ்ரீவச்சன பூஷணம். நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீவச்சன பூஷண ரகசிய கிரந்தம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்பாளாம். அது ஆச்சுன்னா தான் பூர்த்தி, சகல சாஸ்திரார்த்தமும் இவன் தெரிஞ்சின்றான்றதுக்கு அடையாளம். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட உன்னில் நன்றாக ஆராய்ச்சி நிரூபிக்கில் திகழ் வசன பூஷணத்தின் சீர்மை ஒன்றிற்கில்லை. திகழ் வச்சன பூஷணம்னா அதி உஜ்வலமாக பிரகாசமாக இருக்கக்கூடியது. அத்யுஜ்வலமான ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய கௌரவம் ஒன்றுக்கில்லை. இதனுடைய கௌரவம் மற்ற முமுட்சு படிக்கோ வச்சு எந்த ரகசிய கிரந்தம் அவர் பண்ணியிருக்கிறதோ எதுக்குமே வராதுன்னுட்டார். அவை பல எண்ணுங்க ஆட்டெல் அவற்றில் ஒன்றுதான் அர்த்த பூர்த்தியை உழைத்தான இதனுடைய பெருமைக்கு ஒப்பாக வல்லதோ அப்படின்னார். அதில் ஒன்று கூட இதனுடைய பெருமைக்கு சமமாக ஆகாதா? ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு சமமாக ஒன்று கூட வராதா அப்படின்னா இல்லைன்னு விட்டார். அதாவது ஆர்ஷ வச்சனங்களான அத்தியாத்ம சாஸ்திரங்களிற்கு ஆட்டில் மயர்வரமதி நிலமருள பெற்ற ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் மேலாய். ஆர்ஷ வாக்கியங்களாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இதிகாச புராணங்களை காட்டிலும் உயர்ந்தது ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் ரொம்ப உயர்ந்தது. அந்த ஆர்ஷ கிரந்தங்கள்னா ரிஷிகளால் சொல்ல எழுதப்பட்ட கிரந்தங்களை காட்டிலும் உயர்ந்தது திவ்ய பிரபந்தம். மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் மேலாய். அத்தை காட்டிலும் ஆழ்வார்கள் அருள் பெற்று அவர்கள் அருளிச் செயலில் தாற்பயங்களை வெளியிடுகிற ஆச்சாரியர்கள் திவ்ய சூக்திகள் மேலாய். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை காட்டிலும் உயர்ந்தது எதிரான மேலானது எதிரான அதனுடைய தாற்பயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அபூர்வாச்சாரியர்கள் பண்ணக்கூடியதான அவ அருளி செய்யக்கூடிய கிரந்தங்கள் உயர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறார். அவற்றிற்காட்டிலும் ஆச்சாரியர்கள் அருளையுடைய இவருடைய மந்திராகிரியமான திவ்ய சூக்திகளாயுள்ள அசேஷ ரகசிய கிரந்தங்களும் மேலாய். பூர்வாச்சாரியர்கள் இத்தனை பேரும் பண்ணதான ரகசிய வியாக்கியான கிரந்தங்களுக்கெல்லாம் மேற்பட்டதா இருக்கு இவர் அருளி செய்த மூச்சுப்படி முதலிய ரகசிய கிரந்தங்கள். ஏன்னா அதில் என்னன்னா மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அதனால அதை எடுத்து காட்டுறார். மந்திராகிரியமான திவ்ய சூக்திகளாயுள்ள அசேஷ ரகசிய கிரந்தங்களும் மேலாய். இதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ரகசிய கிரந்தங்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள் பண்ண வியாக்கியான கிரந்தங்களோ ஸ்தோத்திரங்களோ எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது மற்ற முமுட்சுப்படி முதலிய ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றிற்காட்டிலும் அதிசயிதார்த்த கௌரவத்தை உடைத்தாய். இதிகாச சிரேஷ்ட இத்தியாதிப்படியே கீழ் உக்தமான அர்த்தங்களையும் அனுக்தமான அர்த்தங்களையும் பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கையால் வந்த பெருமையை உடைத்தாகையாலே ஸ்ரீவசன பூஷணம் ஸ்வபர பிரபந்தங்கள் எல்லாவற்றிலும் அதிசயிதமாக இருக்கத்தட்டில்லை அப்படின்னுட்டார். ஸ்வ கிருத்தமானது ஸ்வபர பிரபந்தங்கள் தானே பள்ளிலோகாச்சாரிலேயே பண்ணினதான கிரந்தங்களாக இருக்கட்டும் ரகசிய கிரந்தங்கள் இல்லை முன்னாடி இதிகாச புராணங்கள்னு சொன்னோம், அதுக்கு முன்னாடி இந்த வேதம்னு சொன்னோம், வேதாந்தமான உபனிஷத்துகள்னு சொல்கிறோம். எது எது உண்டோ எல்லாத்த காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதுக்காக தான் சர்வோத்கிருஷ்ட தமம்னு சொல்கிறோம். உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற ரகசிய கிரந்தம். இதனுடைய காலட்சேபம் கேட்டவளுக்கு தான் இது புரியும். இவ்வளவு ஸ்ரீவச்சன பூஷணம் ஸ்வபர பிரபந்தங்கள் எல்லாவற்றிலும் அதிசயிதமாக இருக்கத்தட்டில்லை. ஆகையாலேயே இவர் இப்படி அசதிர்சமாக அருளி செய்த தான் இதுக்கு சமம் இல்லைன்னு தைரியமா மனவாள மாமனிகள் அருளி செய்கிறார். ஆச்சாரியர்கள் திவ்ய சூக்திகளிலும் இவர் திவ்ய பிரபந்தங்கள் அதிசயிதமாய் இருக்கிறது. ஆழ்வார்களுடையதான திவ்ய பிரபந்தத்தை காட்டிலும் அதிசயமான விசேஷமா இருக்கு பிள்ளைலோகாச்சாரியர் பண்ணதான ரகசிய கிரந்தங்கள். இவற்றை கொண்டே அவற்றின் தாத்பரியம் அறிய வேண்டுகையாலே இந்த ரகசிய கிரந்தங்களை வச்சுட்டு தான் திவ்ய பிரபந்தத்தினுடைய தாத்பரியமே தெரிஞ்சுக்க முடியும். எப்படி பிரம்மசூத்திரங்களை வச்சுட்டு வேதங்களுக்கு தாத்பரியம் புரிஞ்சுக்க முடியுமோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை மாதிரி நீங்க சொல்றார். புகழல்ல விவார்த்தை புகழ்வில்லை என்னுமா போலே இப்பிரபந்தத்தை விசேஷமாக சொல்லுகிற இவ்வார்த்தை கேவலம் அர்த்தவாதமாய் ஸ்துதிபரமாய் இருப்பது ஒன்றன்று அப்படின்ட்டார்.
இது வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்துதி பாடுறது மாதிரியோ அல்லது அர்த்தவாதமாக சும்மா பெருமையாக சொல்லிக்கிறது அப்படின்னு அவளுக்கு விரும்பின மாதிரி இடைச்செருகள்னு சொல்லுவாளே அது மாதிரியோ இல்லாட்டா அது புகழ்ந்து பேசுறதுக்காக ஏற்பட்டது போலியோ இருக்கிற விஷயம் இல்லை. இது புகழலை வார்த்தை. மெய் இப்போதுன்னு வேற சொல்றார். சத்தியத்துக்கு மேல சத்தியமா சொல்றேன்றார். இப்போது இதன் வைலட்சண்யத்தை நிரூபித்து சொல்லுகிற பிரபந்த விஷயமான வார்த்தை சத்தியமே. இந்த பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை சொல்றது சத்தியமே அப்படிங்கிறார். இவர்தான் பொய் இல்லாதவராக யாலே, இவருக்கு பேரே பொய் இல்லாத மணவாள மாமனிகள் பேர். அப்ப இவர் வாயிலேருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது பொய்யே இருக்காது, சத்தியத்தை மட்டும்தான் பேச தெரிஞ்சவா. அதுதான் சத்தியம்ன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுக்கு மேல மெய் இப்போது அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டு போறார். உண்மை, தத்துவம், மெய் அப்படிங்கிறதா என்னன்னா சத்தியத்துக்கு சமமான பரியாயமான பதங்கள். மெய்யானது இது அப்படின்னு விட்டார். மெய் இப்போது என்று இவ்வர்த்தத்தினுடைய ஆப்தி குடலாக சத்தியம் பண்ணி சாதித்தருளுகிறார். மெய் இப்போதுன்னா என்னன்னா சத்தியம் பண்றதுதான். சத்தியம் பண்ணி சொல்றேன், ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு சமமானது இவரேவும் பண்ணல, முன்னாடி யாரும் பண்ணல, அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தம் அப்படிங்கிறார். வச்சனபூஷணத்தின் சீர்மை ஒன்றிற்கில்லை என்கிற வார்த்தை மெய், அதாவது சத்தியம் சத்தியம் என்னுமா போலே, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு எப்படி வியாசர் சொல்றாரோ அது மாதிரி மணவாள மாமனிகள் சொல்றார். இது மெய்யான விஷயம், சத்தியம் சத்தியம்ன்றது போல இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு சமமாக எதுவுமே இல்லை, அதனுடைய பெருமைக்கு சமம் எதுவுமே கிடையாது. இத்தால் இவர் அருள் செய்த பிரபந்தங்கள் பலவென்னும் அதுவும் அவற்றிலும் ஸ்ரீவச்சனபூஷணம் அசதிருசமான வைபவத்தை உடையது என்னவும் அதுவும் தியோதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற பிரகாசிப்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது மற்ற பிரபந்தங்களை காட்டிலும் இது புள்ளைலோகாச்சாரியருடையதான பிரபந்தங்கள், அதாவது ரகசிய கிரந்தங்கள், அதிலே வச்சு ஸ்ரீவச்சனபூஷணம் அசதிருசமான வைபவத்தை உடைய, சமம் இல்லாததான அப்பேற்பட்ட வைபவம் உடையது. இதுக்கு சமமாக எதுவுமே சொல்ல முடியாது, மேற்பட்டும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட வைபவத்தை உடையது என்னும் அது தியோதிப்பிக்கப்பட்டதுன்னு பிரகாசிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தினால. அது ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடையதான பெருமை எந்த பிரபந்தத்துக்கும் கிடையாது, பூர்வோக்தமான அத்தனை பிரபந்தங்களுக்கு வேதத்திலேருந்து எதுக்குமே கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்தது ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறதுனால. ஏன் அப்படின்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் என்னென்ன முன்னாடி பேசியிருக்காளோ அத்தனையும் மனசில் வாங்கிட்டு அதனுடைய சாரதமமான விஷயத்தை புழிஞ்சு கொடுத்துருக்காரு இதில் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தை மணவாள மாமுனிகளே எடுத்து காட்ட போகிறார். அதை மேலே அனுபவிக்கலாம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.